Hi, this is Hussein from Charan Academy. சிறு குறு தொழில் முனைவோர்கள் SMEs and MSMEs குறிப்பா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க பெரிய லெவல்ல ஸ்கேல் பண்ண முடியறதில்ல. நிறைய நேரத்துல அவங்க கம்பெனியை பிளக் அண்ட் பிளே நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கம்பெனி ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதுக்கு பல இடர்பாடுகள் அவங்களுக்கு இருக்கும். இந்த இடர்பாடுகளை எப்படி ஓவர் கம் பண்றது ஆர் இந்த இடர்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத எனக்கு தெரிந்த என்னோட லிஸ்ட்ல இருக்கிற ஒரு 20 SMEs கிட்ட ஒரு கேள்வியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேள்விகளுக்கான பதில நான் யார்கிட்ட கேட்க போறேன்னா திரு பிரபு அவர்கள். இவர் வியூகுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஃபவுண்டர். சோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனியோட growth எப்படி இருக்கும், இது மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த சேரன் டாக்ஸ்ல நம்ம பேச போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம let's get started. So Prabhu sir, welcome to Charan Academy and it's really very happy to have you here. Sir, இப்போ என்னோட முதல் கேள்வி, நிறைய SMEs and MSMEsக்கு ஒரு கஸ்டமைஸ்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பா உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் தலைவலிகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ நீங்க இந்த ஜேர்னியை எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, நான் சாஃப்ட்வேர் வில் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ERP சாஃப்ட்வேர்ஸ், இதுக்கான உங்க ஜேர்னி எப்படி ஆரம்பிக்குது? உங்களுடைய இனிஷியல் டைம்ஸ், how did you start? Thank you for inviting me here. எங்களோட ஜேர்னின்னு பார்த்தா myself and my co-founder ரெண்டு பேரும் தான் we had a passion to start something and we want to support to small medium industries. Basically we have seen that corporate worldக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, whereas small industriesக்கான much support இல்லைங்கிறது ஒரு thought process இருந்தது. அந்த டைமில் we thought how we can help to the small medium industries, especially one of our friend had a foundry. He has a lot of struggles to run his company. அந்த தான் எங்களுடைய thought processல we enter into this particular venture. Otherwise we had different dreams. இந்த இயர்ல நீங்க உள்ள we started in the year 2011. We incorporated it. By the time we found that not much digital support for the small medium industries. So அதுக்காக தான் நாங்க ஒரு company formulate பண்ணிட்டு we started working on small pain areas. First we started with சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கான digital tools we have developed it. அது ஸ்லோவா grow then it becomes a full-fledged ERP, ஒரு enterprise complete end-to-end solution. It has become ஒரு பரிணாமமா வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ஷீட் இஸ் த மேஜர் பெயின் இன் ஒரு ஃபவுண்டரின் எடுத்துட்டோம்னா காஸ்ட் ஷீட். அவங்களுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க, என்னென்ன எனர்ஜி அண்ட் எனி அதர் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறது தெரியாமல் இருந்தது. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த கம்பெனியில். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது ஒரு காஸ்ட் ஷீட்டு. இன்னைக்கு we have a end-to-end modules and எங்களோட growth பார்த்தீங்கன்னா we have in-houseல தான் வளர்ந்தோம். எஸ்பெஷலி ஒரு ஃபவுண்ட்ரி, ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கு உள்ளேயே அவங்களுக்கு தேவையான ஒர்க்ஃப்ளோ எல்லாம் டெவலப் பண்ணி we slowly build this full-fledged product. This is how we entered into this business. சார், இப்போ சிறு குறு தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு SMEs and MSMEs அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டு, அன்ஆர்கனைஸ்டான ஒரு செக்மெண்ட். அதாவது அந்த இடத்துல ஒரு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ் இல்லை. ரெண்டாவது, நிறைய பேர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அந்த முதலாளிகளிடம் தொழில் முனைவோர்களிடம் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயமும் என்கிட்ட தான் போகணும். இதனால் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் பார்த்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல பெருசாக தடப்பட்டு போகுது. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால க்ரோ ஆக முடியறதில்ல. நீங்கள் இவங்களுக்கான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறீங்க. உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும், ஆனால் அதனுடைய இன்றியமையாமே அவங்களுக்கு புரிதல் இருக்கிறது இல்லை. நிறையா டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அதனுடைய கம்ப்ளீட் கனெக்ஷன்ஸ் எங்கேயுமே இருக்காது. இதுதான் மேஜரான ப்ராப்ளம் அவங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு என்கொயரி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க சப்ளையருக்கு அனுப்ப வரைக்கும், அவங்களோட கஸ்டமருக்கு அனுப்ப வரைக்கும் தேவையான அனைத்து டேட்டாவையும் நம்ம அதன் மூலமாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதை அவங்க ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்து மூலமாக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எதெல்லாம் அவங்களுடைய கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போது ஒரு SME, ஒரு 10 SMEs என்னோடய நண்பர்கள்கிட்ட பேசி நான் அவங்க என்னென்ன பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்வென்டரிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதாவது நாங்கள் நிறைய பொருட்களை அடக்கி வச்சுருக்கோம், குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில்.
ஆனால் எந்த பொருள் எங்கே இருக்குங்கிறது அந்த இன்வென்ட்ரின்னு போட்டிருந்தாலுமே வந்து அதை வந்து டிஜிட்டல் ஆக்கியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சிறு குறு தொழில் முனைவோர்கள். அதே மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் அது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, சில நேரம் கிடச்சிருக்காது. இந்த இடத்துல நீங்கள் எப்படி அந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் சார்? இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் மிக முக்கியமானது. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன ஒரு பொருள் இல்லாட்டி கூட அவங்க ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 பொருள் இருக்க வேண்டிய இடத்துல 50 பொருள் வச்சுருப்பாங்க காசியஸாக. ஏன்னா ஒரு பொருள் இல்லாட்டி அவங்க ப்ரொடக்ஷன் நின்று போயிருங்கிற பயத்தினால தேல் கீப் ஒரு 50 பொருள் வச்சுருப்பாங்க. ஆனால் 50 பொருள் வைக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள். ஒன்று, அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ அதில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது அதுக்கான ஸ்பேஸு, அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது ஏஜிங் ஆகும். சில பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜிங் ஆகும், அப்புறம் அது வீணாக போகும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஒரு இன்வென்ட்ரிக்குள்ளார இருக்குது. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் ப்ரொடக்ஷன் கூட லிங்க் பண்ணிடுவோம். ப்ரொடக்ஷன் கூட லிங்க் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டர் வந்ததையுமே அவங்க வந்து ஒரு எம்ஆர்பிங்கிறது அனுவாங்க, மெட்டீரியல் ரிசோர்ஸ் பிளானிங்ட்டு. ஒரு பர்டிகுலர் பொருளை தயாரிக்கிறதுக்கு அதுக்கான எத்தனை பொருள்கள் தேவைப்படுது, அது என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபினிஷ் ப்ராடக்டாக வருங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து ட்ராக் பண்ண முடியும். அப்போ என்னென்னா, ஒரு ஆர்டர் வந்ததையுமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் நம்ம இன்வென்ட்ரியில் இருக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணி இருக்குது, தெளிவாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கு 50 மூலப்பொருட்கள் தேவைப்படும். அந்த 50 மூலப்பொருளும் அவங்களோட இன்வென்ட்ரியில் இருக்குதாங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் செக் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அது வாங்குறதுக்கு சில பொருள் வந்து கோயம்புத்தூர்லேயே கிடைக்கலாம், இல்லை சில பொருள் வந்து டெல்லியிலேருந்து வரலாம், சிலது வெளிநாட்டிலேருந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கான லீட் டைம் தெரியும். ஸோ அதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ லீட் டைம் அண்டு சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஆர்டர் லெவல் இருக்கும், இவ்வளோ கொடுத்தா தான் வாங்க முடியும் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சிஸ்டமில் செய்து வைத்திருக்கிறப்ப அவங்களால அதுக்கு தேவையான மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் மாதிரி எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் அவங்க வாங்கி உள்ளே வச்சுக்க முடியும். ஸோ இதனால் அவங்க இன்வென்ட்ரி காஸ்ட் தேவையில்லாத பணத்தை வந்து அதில் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இது போக பல நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். சில உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு மெயின்டெனன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மோட்டார், ஸ்பெஷல் பர்பஸ் மோட்டார் இருக்குதுன்னா அதனுடைய விலை வந்து 5 லட்சம் 6 லட்சம், சில நேரங்களில் அதிகமாக கூட இருக்கலாம். இந்த மோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் இன்னும் போகக்கூடாது, மெயின்டெனன்ஸ் தேவைப்படுறப்ப இந்த மோட்டர் இமீடியட்டாக ஆர்டர் போட்டால் கிடைக்காது, அதை வாங்கி உள்ளே வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்வென்ட்ரி ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டில் இல்லாட்டி என்ன ஆகுன்னா, அது ஒரு நாள் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் அது இன்னும் 2 எம்ப்ளாயீஸ் வந்து அதை வேறு இடத்துல மாற்றி வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சுத்தம் பண்ணுறப்ப இன்னொரு இடத்துல கொண்டு வச்சுருவாங்க. அப்போ அந்த பொருள் எங்கே போச்சுன்னு தெரியாது. கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, அந்த மெஷின் பிரேக் டவுன் ஆகிறப்ப உள்ள பொருள் இருக்கும், இவங்களால அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதனால அவங்க வந்து திருப்பியும் ஆர்டர் போட்டு ப்ரொடக்ஷன் நின்று புதுசாக திருப்பியும் வாங்கி இந்த மாதிரி பலவித சிக்கல்களை அவங்க கூடும். இதை வந்து நம்ம ஒரு டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் பொருளுடைய பேரை போட்டோம்னா இமீடியட்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறது வரைக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இன்வென்ட்ரினுடைய இன்னொரு பரிணாமம். முதல்ல வந்து அவங்களால தேவையான அளவு மட்டும் இன்வென்ட்ரி வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே தேவைப்படுறது எத்தனை நாளில் கிடைக்குங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்பெஷலான சில இன்வென்ட்ரி பொருட்கள் எல்லாம் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் அனதர் திங் இஸ், மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து பொருளை வாங்குறப்ப கலெக்டிவாக வாங்குறப்ப அவங்களுக்கு அதில் ஒரு பார்கெயின் பவரும் கிடைக்கும். இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து அவங்க டிஜிட்டைஸ் பண்ணுறப்ப அதன் பலனை அவங்களால அனுபவிக்க முடியும். ஃபென்டாஸ்டிக் சார். சார், இப்போ அடுத்த ஒரு கேள்வி. ஒரு எம்எஸ்எம்இ அப்படிங்கிறவங்க வந்து கிரெடிட் அண்ட் கேஷ் ஃப்ளோங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா 60% எம்எஸ்எம்இஸில் வந்து கிரெடிட் இல்லைன்னா பிஸ்னஸ் நடக்கிறது இல்லை. கிரெடிட்டுங்கிறது ஒரு நார்மலான ஒரு இதில். இந்த இடத்துல நிறைய டைமில் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட காசு வெளியே இவ்வளோ நிற்கிது, இது அவங்கக்கிட்ட இருக்குது, இவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த கலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்களை மாதிரியான இந்த சாஃப்ட்வேர்ஸை குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி சார் சப்போர்ட் பண்ணுறீங்க? கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபைனான்ஸ் மாடியூலில் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதே சமயம் சேல்ஸ், பர்ச்சேஸ், இன்வென்ட்ரி இது எல்லாத்தினுடைய கேஷ் ஃப்ளோவும் வி ஆர் ஏபிள் டு மேனேஜ். நம்மளால் அதை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஒரு சேல் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் நமக்கு அந்த பணம் வந்து சேரணுங்கிறது நம்ம 30 நாள் கிரெடிட், 60 நாள் கிரெடிட்னு வச்சுட்டோம்னா அந்த 30வது நாள்லேருந்து அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ட்ரிகர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 30 நாளுங்கிட்ட இல்லை, 10வது நாள்லேருந்தே நம்ம ட்ரிகர் வச்சுட்டோம்னா 10வது நாள் ஒரு ட்ரிகர் வரும், 12வது நாள் ஒரு ட்ரிகர் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும்.
கேஷ் வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ வெளியில் இருக்குது, எந்த ஆர்டருக்கு அகென்ஸ்டாக எவ்வளோ பணம் வெளியில் இருக்குது, நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டியதாக இருந்தாலும் சரி, பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, சேல்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் நம்மளால் இருக்குங்கிறத குமுலேட்டிவாக பார்க்க முடியும். இதை வந்து நம்ம ஒரு டேஷ்போர்டில் மெயின்டைன் பண்ணுறதுனால எம்டிஸ் வந்து எவ்ரிடே ஹீ கேன் see that ஒன்று என்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ வந்து நமக்கு வர வேண்டியது இருக்குது, நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை ஒரு டிசிப்ளின் கொடுக்க வேண்டியது ஒரு பெரிய கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏன்னா நமக்கு வந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ நமக்கு வர வேண்டியது எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உள்ளே எவ்வளோ ஸ்டாக்கில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஒரு முழு கம்பெனியினுடைய முழுமையான ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து அவங்களால இந்த சிங்கிள் கிளிக் ஆர் இட் இஸ் இன் அ டேஷ்போர்டு தே கேன் see it எவ்ரி டைம். அவங்களால அது கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். சூப்பர் சார். சார் இப்போது ஒரு சில சின்ன கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற கம்பெனிஸில் ஓனர் தான் எல்லா ப்ராசஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட பெருசாக அந்த ஒரு ரிசோர்ஸுங்கிறது இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி அண்ட் இந்த மாதிரியான டேக்ஸ் கம்பைலன்சஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அவங்களுடைய பார்வையிலேருந்து அது போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஒரு இஆர்பி மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது குறிப்பாக உங்களோட சாஃப்ட்வேரே சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி டிஜிட்டைஸ் பண்ணுறதுனுடைய அட்வான்டேஜ் அதுதான். நமக்கு ஒரு டேட்டா வந்து உள்ளே வந்துருச்சுன்னா அதனுடைய கண்டினியூஸ் சீக்வன்சஸ் எல்லாம் என்னங்கிறத நம்மளால் அதை மானிட்டர் பண்ண முடியும். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிஎஸ்டி வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்மளால் இன்வாய்ஸில் நம்ம பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இன்வாய்ஸஸும் நம்ம போடுறப்ப இன்வாய்ஸ் போட்டுருவாங்க. அதனால் ஜிஎஸ்டி போர்ட்டலேருந்து நமக்கு அந்த ரிப்போர்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ என்னென்னா அவங்க அதை வந்து ஒரி பண்ணாமல் மந்த் எண்டில் எவ்வளோ நம்ம கட்ட வேண்டியது இருந்தால் கட்டலாம், கிரெடிட் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து முழுமையாக நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எல்லளவும் அவங்க அதை பற்றி பயக்க வேண்டியதில்லை. ஒரி பண்ண கம்ப்ளைன்சஸ் கண்டிப்பாக அது மீட் ஆயிரும். சூப்பர் சார். சார் இப்போ இது என்னோடய நண்பர் ஒருத்தர் கேட்டார். என்கிட்ட வந்து ஒரு 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொரு மதுரையில் இருக்குது. நான் வந்து சுற்றிட்டே இருப்பேன். எனக்கு இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், கிளைண்ட் பிளேஸில் இருப்பேன். அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னோடய கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயத்த ரியல் டைமில் பார்க்கறதுக்கு கிளாரிட்டி கிடைக்குமா? இஆர்பிஸ் மூலியமாக உங்களை மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி எனக்கு எப்படி கிடைக்கும்? சில நேரங்களில் இதனால் எனக்கு டெசிஷன் மேக்கிங்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா ரியல் டைமில் என்னால் அங்கே இருக்க முடியறதில்ல பெருவாரியாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் மல்டிபிள் பிரான்ச்சஸ் அண்ட் ட்ராவலிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாம் வந்து க்ளவுடில் தான் நம்ம ப்ராடக்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். எனி டைம் எனிவேர் ஆக்சஸ், இதுதான் எங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான டேக்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம். கம்பெனிஸை 10 யூனிட் இருந்தாலும் 10 யூனிட்டையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் சிட்டிஸ் ஆர் மல்டிபிள் ஸ்டேட்ஸில் கூட வச்சுருக்காங்க, வெவ்வேறு மாநிலங்களில் கூட வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம ஒரு இதில் கொண்டு வர முடியும். இப்போ சேல்ஸ் ஆகட்டும், பர்ச்சேஸ் ஆகட்டும், தனித்தனியாகவும் பார்க்க முடியும், ரெண்டையும் கிளப் பண்ணியும் பார்க்க முடியும். ஸ்டோர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோராகவே 2 பக்கம் இருக்கிற ஸ்டோர்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஒரே பர்ச்சேஸ் ஆரில் 2 பக்கம் அனுப்பிச்சிக்க முடியும், வாங்கிக்க முடியும். அங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஸ்டோர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி பல விதமாக டிஜிட்டல் மூலமாக உங்களுடைய டேட்டா பூராமே அவங்களால பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் சொன்னபடி உங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா ட்ராவல்லே இருக்கிறனால அவர் எல்லா நேரமும் லேப்டாப்போ சிஸ்டம் முன்னாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஆப்பில் அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட முடியும். அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு தேவையான டேட்டாக்களை வந்து அவர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுபோக அப்ரூவல்ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோன் மூலமாகவே அவர் கம்ப்ளீட் கம்பெனியை வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியும். சூப்பர் சார். சார் இப்போது அடுத்த ஒரு கொஸ்டின், கஸ்டமைசேஷன் அண்ட் விசஸ் காஸ்டிங். ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக கஸ்டமைசேஷன் தான் நீங்கள் பண்ணித்தரீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறேன், இன்னொருத்தர் வந்து ஒரு ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவீங்க. ஸோ இதுக்கான டைம் அண்ட் இதுக்கான ஒரு காஸ்டிங்குங்கிறது எப்படி சார் இருக்கும் உங்களுடைய கம்பெனியில்? ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டினுடைய புரிதல் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு என்கொயரி இருக்கும், ஒரு சேல்ஸ் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், இன்வென்ட்ரி இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், குவாலிட்டி இருக்கும். ஸோ இதில் வந்து ட்ரேடிங் கம்பெனியாக இருந்தால் ப்ரொடக்ஷன் இருக்காது, மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 80% ஒர்க் ஃப்ளோ பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும்.
என்கொயரியாக இருக்கட்டும், பர்ச்சேஸ் ஆகட்டும், ஒரு பிஓ போட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு ஜிஆர்என் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வென்ட்ரியில் அப்லோட் பண்ணுவாங்க. இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ப்ரொடக்ஷனுக்கு போச்சுன்னா அந்த பொருள் வந்து வேறு உருவமாக மாறும். அதுக்கப்புறம் அது முழுமையான ஃபினிஷ் ப்ராடக்டாக செல் பண்ணுவாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு 80% டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து அப்படியே ஃபிட் ஆகும். ஒரு 20% அவங்களுக்கு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ வச்சுருப்போம், அவங்களுடைய ஒர்க் ஃப்ளோ இருக்கும். 2 ஒர்க் ஃப்ளோவையும் மேப் பண்ணி பார்ப்போம். தென் அதில் நம்ம வந்து என்ன கேப் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுலபமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ. ஏன்னா இது முழுமையாக நம்மளுடைய ப்ராடக்ட்டுங்கிறனால அந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு நம்மளால் மினிமம் மேன் பவர் எஃபர்ட்ஸில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு தேவைக்கேற்பபடி அதை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெக்னாலஜிஸ் ஆர் ஆல் ஹெல்பிங் தம். அதை யூஸ் பண்ணி எவ்வளோ சுலபத்தில் எவ்வளோ சீக்கிரத்தில் மிக குறைந்த விலையில் நம்மளால் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சார், இப்போ நீங்கள் வந்து மேன் பவருங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ என் கம்பெனியில் ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேர் இருக்கும்போது நான் ஒரு உங்களுடைய ஒரு ERP சொல்யூஷனை நான் கொண்டு வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 மாதத்தில் அது ஒரு வருஷத்தில் ஒரு 2 வருஷத்தில் வந்து எனக்கு வந்து அப்படியே டபுளாக மாறுறாங்க. ஒரு 40 பேர் 50 பேராக மாறுறாங்க, 200 பேராக மாறுறாங்க. அப்படின்னா அந்த டைமில் நான் உங்களுடைய ஹெல்ப்பை எப்படி வாங்குறது அண்ட் நீங்கள் அந்த டைமில் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் ஸ்கேலபிலிட்டியில்? ஸோ இது மிக முக்கியமான விஷயம். ஸ்கேலபிலிட்டி பற்றி நம்ம நிறைய பேச முடியும். ஸ்கேலபிள் பண்ணுறப்ப ஒரு எம்டிக்கு வந்து எவ்வளோ பெயின் இருக்கும். ஒவ்வொரு நிறுவனமே வளர்ந்துட்டுருக்கும். அதுக்காக தான் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. 5 பேரோட ஆரம்பித்த கம்பெனி 5 பேரோட இருக்கணும்னு எந்த நிறுவனரும் நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க 5 பேர் 50 ஆகணும், 50 500 ஆகணும், 500 5000 ஆகணும் தான் ஒவ்வொரு தொழில் முனைவரும் விருப்பத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ 5 பேரோட ஆரம்பித்ததும் 500 பேரோட இருக்கிற கம்பெனிக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. 5 பேரோட இருக்கிற கம்பெனி வந்து அந்த என்டர்பிரினர் ஆர் ஓனர் வந்து எம்டி பார்த்திங்கன்னா அவரே எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். பர்ச்சேஸ் அவர் தான் பார்ப்பார், சேல்ஸும் அவர் தான் பார்ப்பார், எல்லாமே பண்ண முடியும். 5-50 ஆகிறப்போ டெலிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த நேரங்களில் அவர் எப்படி டெலிகேட் பண்ணுறாரு, அப்போ இந்த நேரங்களில் தான் டேட்டா பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். சின்ன சின்ன விஷயமே ஒரு ஹசிலாக மாற ஆரம்பிக்கும். அந்த நேரங்களில் ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் என்ஷூர் பண்ணிட்டாங்கன்னா இந்த growth ஜேர்னி வந்து இட் வில் பி எ ஸ்மூத். அதர்வைஸ் இட் வில் பி எ அப்ஸ் அண்ட் டவுன். இதில் நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். டெசிஷன் வந்து இனிஷியலாக ஓனர் தான் எடுத்துகிட்டு இருப்பார். கம்பெனி பெருசாக ஆக he has to delegate it. அப்போது அந்த துறை சார்ந்த தலைவர்கள் வந்து அந்த டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷனை அவர் எப்படி எடுக்கிறாருங்கிறத இவர் மானிட்டர் பண்ணால் போதும். அதுக்கு டேட்டாஸ் இருந்ததுன்னா ஈஸி டு டேக் அ டெசிஷன். டேட்டா இல்லாதப்போ தான் என்ன ஆகுனா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பிகம்ஸ் அ கம்பர்சம் ஆர் சம்டைம்ஸ் இட் பிகம் அ நெகட்டிவ். தப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். டிஜிட்டைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா டேட்டாவும் சிங்கிள் கிளிக்கில் கிடைக்கும். ஆர் இட் வில் பி ரியல் டைம் டேட்டா வில் பி அவைலபிள் அட் எனி டைம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கேஷ் ஃப்ளோ எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதில் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாங்கன்னா தான் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இதுக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, எவ்வளோ அவங்க கொடுக்க வேண்டியது எல்லாமே இதனால் அவங்களால பார்த்துக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ ஹையர்ஸ் 5லிருந்து 50, 50லிருந்து 500 ஆகிறப்ப அதில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கம்பெனியோடைய கல்ச்சர் மாறாத அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும். இது மாதிரி பல விஷயங்கள் ஸ்கேலப் ஆகிறப்ப பிரச்சனைகள் வந்து எம்டி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ், இப்போ இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் வந்து அவருக்கு தேவையான விஷயங்களில் டேட்டாவாக கிடைக்கும். தரவுகளாக கிடைக்கிறப்ப என்னென்னா ஒவ்வொரு டெசிஷனுமே இட் இஸ் அன் இன்சைட்ஃபுல் டெசிஷன் இன்ஸ்ட் ஆஃப் ஒரு அசம்ஷனில் எடுக்காமல் ஆர்பிட்ரரியாக எடுக்காமல் நோன் டெசிஷன்ஸாக இருக்கும். டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் ஸோ தட் த டெசிஷன்ஸ் வில் பி மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைட் டெசிஷன்ஸ். யூ வில் ஏபிள் டு டூ தட். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம், அந்த கம்பெனியை வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே ப்ராசஸில் கொண்டு போகிறோம், ஓனர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் வாட் பேசிக்லி யூ டூ. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது
பண்ணும்போது ஒரு சில கம்பெனிஸ்லாம் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபீட்பேக் வரும். அவங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னது இது எனக்கு ஒரு புதுசாக இருக்குது, இந்த சிஸ்டம் என்னால் அடாப்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும். சில நேரங்களில் வந்து இந்த சிஸ்டம் ஒரு 4 பேருடைய ஒர்க்கை கூட குறைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஹவு டு யூ சி? ஸோ இதை நம்ம எப்படி ஆன்போர்ட் பண்ணுறப்ப இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் அஸ். என்னென்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு செஷனே நம்ம ரன் பண்ணுறோம். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும். ஒரு புது சிஸ்டம் வந்து அவங்க கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கினா நம்மளால் புது ஃபீச்சர்ஸ் லெஃப்ட்டுக்கு ரைட்டு மாறி இருக்கும், ரைட்டுக்கு லெஃப்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் அதனுடைய ஃபீச்சர்ஸுடைய பலனை புரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க. மேஜராக 2 விஷயம் அதில் நடக்கும். ஒன்று, அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் வரும். நம்ம ஒரு சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணுறப்ப நிறையா விஷயங்கள் வெளிப்பட்டு விடும், அதனால் தப்புகள்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இன்செக்யூரிட்டி அதை வந்து கண்டிப்பாக அது தப்பு கிடையாது, அவங்க தெரியாமல் பண்ணுறது தான் தப்பு. இப்போ வந்து என்னென்னா எல்லா டேட்டாஸும் உள்ளே இருக்கிறதுனால தப்புக்கான வாய்ப்புகளே இல்லை. அவங்க அதை பற்றி பயக்க வேண்டிய அவசியமே இல்லை. தவறுகள் நடந்துருங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸ் வர்றதுனால தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது அவங்களுடைய ஒர்க் லோடு குறைஞ்சிரும், நமக்கு வேலை மேலே ஒரு த்ரெட் இருக்குங்கிற மாதிரியும் பயக்க வேண்டியதில்லை. நாங்கள் நிறையா இண்டஸ்ட்ரியில் நம்ம கொடுத்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்குறோம். சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் டீம் பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா என்ட்ரு பண்ணிகிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ஆட்டோமேட் ஆனதுனால ஆல் த டேட்டாஸ் வவுச்சர் என்ட்ரி அவங்களுக்கு தேவைப்படாது. பர்ச்சேஸ் போட்டாங்கன்னா பர்ச்சேஸ்லேருந்து டேட்டா வந்துடும், அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே ஃபைனான்ஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறனால வவுச்சர் என்ட்ரிங்கிறதே தேவைப்படாது. இப்போ அந்த பர்சனுடைய ஒர்க்கு ஒரு 60-70% குறைஞ்சிருக்கும். இப்போ இவங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிப்பாங்க. இவங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம பார்த்த கம்பெனிலேயே இவங்க வந்து இன்னும் பிளானிங்லேயோ அந்த ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இன்னும் புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர்றப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுடைய இன்டலெக்சுவலாக அவங்களுடைய வேல்யூஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுமே தவிர, இதனால் அவங்களுடைய வேலைப்பளு, அதாவது ரிப்பீட்டட் வேலையை வந்து குறைஞ்சிட்டு யோசித்து அறிவுபூர்வமாக என்னென்ன அடுத்த லெவல் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி வேலை அவங்க செய்கிறப்ப கம்பெனியும் வளரும், அவங்களும் வளருவாங்க. இதுதான் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் மேஜராக அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் நாட் எ த்ரெட். இது வந்து உங்களுடைய வேலைப்பளுவை குறைச்சி உங்களுடைய எஃபர்ட்டை வேறு இடங்களில் அதிகமாக சேனலைஸ் பண்ணி கம்பெனியுடைய க்ரோத்துக்கு அவங்களால பயன்படுத்த முடியுங்கிறது ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஒரு காமன் பிஸ்னஸ் மேன் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஒரு கேள்வி, என்னோட ROI என்னவாக இருக்கும்? இப்போ நான் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி நான் வந்து உங்களுடைய ப்ராசஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன், சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் என் கம்பெனியில். எனக்கு இது ROI எப்படி கிடைக்கும், எப்படி எல்லாம் அதோட இது இருக்கும்? ROI நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஒன்று டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எவ்வளோ பேப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு கம்பெனியில். பேப்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமாம். ஸோ பேப்பரே நிறையா ஆயிரக்கணக்கில் வாங்கிட்டு இருப்பாங்க. பேப்பர் தேவையானா நிச்சயமாக தேவையில்லை. டிஜிட்டல் சிக்னேச்சர் வரைக்கும் உள்ளே இருக்குது. ஆமாம். அதனால் பேப்பருங்கிறது வந்து நீங்கள் பேப்பர்லெஸ் கம்பெனியை பேப்பர்லெஸ் ஆக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு ப்ரொடக்ஷனை வந்து யூ கேன் என்ஹான்ஸ் இட். ப்ரொடக்டிவிட்டி வந்து யூ கேன் ஏர்லியராக இருக்கிறத விட இப்போ வந்து யூ கேன் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, ஒரு ஹை வேல்யூ மெஷின் வாங்கி வச்சுருக்காங்க 5 கோடி 10 கோடிக்கு. அந்த மெஷினை வந்து 100% லோட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் ROIs மோர். அந்த மெஷின்லேருந்து வர ROI. அந்த மெஷின் எப்படி லோட் ஆகும்? ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல் பண்ணி அந்த மெஷினை ஃபுல்லாக லோட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் பெனிஃபிட் ஃப்ரம் தட் மெஷின். ஸோ இது நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் நிறைய கம்பெனியில் ஸ்க்ராப் வேஸ்ட் வந்து எப்படி நடக்குது, அந்த வேஸ்ட்டை பூராமல் நம்ம குவான்டிஃபை பண்ணுறோம். எப்படின்னா ரா மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷ் ப்ராடக்ட் எவ்வளோ வந்திருக்கு, மீதி எல்லாமே வேஸ்ட். ஸோ ஒரு பொருள் செய்யறதுக்கு இவ்வளவு ரா மெட்டீரியல் தேவை, ஃபினிஷ் ப்ராடக்டாக வர்றப்போ இத்தனை கேஜியாக வரும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் எங்கே போச்சுங்கிறத நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ராப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே அதுவே பெரிய சேவிங்ஸ் தான். ஒரு ப்ராடக்டை ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து எந்த அளவுக்கு நம்ம ஈல்டு எடுக்கிறோமோ அது சேவிங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அண்டு மேன் பவர் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோம், அவங்களுடைய ஐடில் டைம் என்ன, மெஷினோட ஐடில் டைம் என்ன, மேனோட ஐடில் டைம் என்ன, அண்ட் இன்க்ளூடிங் குவாலிட்டியில் எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு,
அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தெரிகிறப்ப யூ கேன் ரெடியூஸ் த வேஸ்டேஜஸ் நம்மளால் குறைக்க முடியும். இந்த மாதிரி டேஞ்சபிளாக சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லிட்டு போகலாம் கம்பெனிக்குள்ளார. ROI இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டைஸ் பண்ணுறதுனுடைய எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறது இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ். வி கீப் ரிப்பீட்டட்லி டெல்லிங் இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக பல மடங்கு சேவிங்ஸ் தான் கிடைக்கும். திஸ் இஸ் டேஞ்சபிள். இன்டேஞ்சபிள் பார்க்குறப்ப நீங்கள் குவாலிட்டி யூ கேன் இம்ப்ரூவ் இட். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறப்ப நேச்சுரலாக யூ வில் கெட் அ குட் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர். ஆன் டைம் டெலிவரி நிறைய இடங்களில் ஆன் டைம் டெலிவரி மிஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் அனுப்புகிற கேஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா 1-2 ப்ராடக்ட் ரெடி ஆகிருக்காது, டெலிவரி டைம் ரீச் அவுட் ஆகிருக்கும். அப்புறம் அவங்க ஃபயர் ஃபைட் பண்ணி 1-2 காம்பனண்ட்டை செஞ்சு கஸ்டமருக்கு அனுப்பணுங்கிறதுக்காக ஃப்ளைட்டு வரைக்கும் அனுப்புவாங்க. இது எல்லாமே தேவையே இல்லை. ஏன்னா டெலிவரி டார்கெட் டேட்ஸ் எல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் அலர்ட்ஸ் ஆர் தேர், அக்யூரசி இஸ் தேர். அண்ட் அதுக்கான சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் அந்த பொருள் இல்லாமல் போயிடும், அது வரக்கு 10 நாள் ஆயிரும். ஸோ இந்த லீட் டைமுக்கு அவங்க பொருளை வாங்குறதுக்காக போய் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை ஃப்ளைட்டில் வரும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் இது மூலமாக எவ்ரிதிங் இஸ் விசிபிள். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டிஜிட்டைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய டேட்டா பூராமே விசிபிளாக இருக்கிறப்ப இந்த ஃபயர் ஃபைட்டிங்கே இருக்காது. ஸோ ஆன் டைம் டெலிவரி இந்த மாதிரி யூ வில் கெட் அ நல்ல குட்வில் உங்களுக்கு உங்கள் கஸ்டமர்கிட்டருந்து கிடைக்கும். இதனால் மல்டிபிள் ஆர்டர்ஸ் யூ கேன் கெயின் இட். சார், இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஹிஸ்டாரிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹிஸ்டாரிக் டேட்டா அப்படிங்கிறது கம்பெனி மாறுபடும். இந்த ஹிஸ்டாரிக் டேட்டாவை பேஸ் பண்ணி ஃப்யூச்சர் க்ரோத்தை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். இந்த ஹிஸ்டாரிக் டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுல நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஹிஸ்டாரிக்கல் டேட்டாங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடந்த 3 வருஷத்துக்கான டேட்டா பூராமே அதில் இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த 3 வருஷ டேட்டாவை என்ன நடந்துகிட்ருக்குங்கிறது கம்பெனியில் தெரியும். இதை வந்து நம்ம ஃப்யூச்சருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நாம் வந்து ஏஐயில் நிறையா டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவிலேருந்து உங்களால் ஒரு அனலிட்டிக் எடுக்க முடியும். நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் எந்த கஸ்டமருக்கு அதிகமாக நான் பொருள் விற்றுருக்கேன், அது ஒரு டேட்டா. இது மட்டும் பத்தாது, எந்த கஸ்டமர்கிட்ட நான் அதிகமாக மார்ஜின் வச்சு விற்றுருக்கேன். ஸோ நிறைய இடங்களில் என்னென்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து 5 கோடிக்கு பில் பண்ணேன், 10 கோடிக்கு பில் பண்ணேன்னு பார்ப்பாங்க. வேறஸ் இன்னொரு கஸ்டமருக்கு 1 கோடிக்கு தான் பில் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு 30 லட்சம் ப்ராஃபிட் இருந்திருக்கும். வேறஸ் 5 கோடிக்கு பில் பண்ண இடத்துல 15 லட்சம் தான் ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ இது சில நேரங்களில் அவங்களுக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவிலேருந்து நம்ம எடுத்து பார்க்குறப்ப எந்த கஸ்டமர்கிட்ட நமக்கு நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட ஃபோக்கஸ் நிறையா கொடுக்க முடியும். அதே மாதிரி எந்த சப்ளையர் எந்த வெண்டார்கிட்டருந்து நமக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுங்கிறது நம்மளால், அது வெண்டார் ரேட்டிங் ஆர் கஸ்டமர் ரேட்டிங் இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஃபோர்காஸ்ட் எடுக்கிறப்போ இதை வச்சு ஏஐ டூல்ஸ் வச்சு நமக்கு எந்த கஸ்டமர்கிட்டருந்து நமக்கு அதிகமாக ஆர்டர் வரும் எது மாதிரிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டேட்டானுடைய அட்வான்டேஜ். நிறைய இடங்களில் நம்ம இது அவங்களுடைய டேட்டா சீஸ்னல் வேரியேஷன்ஸ், ஒரு சில நேரங்களில் டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி வேரி ஆகுது, அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்மளால் அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். சார், இப்போது சேல்ஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாலோஅப்ஸ். நிறைய, அதாவது ஒரு 20% ஆஃப் த சேல்ஸ் வந்து ஃபாலோஅப்ஸ் ரெகுலராக பண்ணும்போது தான் அது சேலாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து குறிப்பாக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாலோஅப்ஸில் விட்டுடுறாங்க, ஏன்னா மேனுவலாக ப்ராசஸ் பண்ணுறதுனால. நீங்கள் எப்படி அதுக்கு? நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம்ங்கிற ஒரு மாடியூல் வந்து ஒரு என்கொயரியிலிருந்து சேல்ஸ் வரைக்கும் அது ஃபாலோ பண்ணும். அண்ட் சேல்ஸுக்கு அப்புறமும் நமக்கு வந்து அந்த கஸ்டமரோடைய எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குங்கிறதையும் நம்மளால் இப்போ சொன்னபடி தான் கஸ்டமர் ரேட்டிங்குங்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். இதில் என்னென்னா, இந்த டிஜிட்டல் டூல்ஸ் ஹவு தே ஆர் ஹெல்பிங் மீன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால் ட்ராக்கிங் வைக்க முடியும். ட்ராக்கிங் இன் த சென்ஸ், நான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன், இன்றைக்கி பேசுகிறேன், இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட 3 நாள் கழித்து கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம அதை கேலண்டரில் ஃபிட் பண்ணிடுறோம். 3 நாள் கழித்து கூப்பிடுங்கன்னா 3rd டேயில் வி ஹேவ் டு புட் இட், வி ஹேவ் டு இவங்ககிட்ட நம்ம 3ஆவது நாள் பேசணும் அப்படின்னு அதில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருவோம். அப்போ என்னென்னா, அவங்க காலையில் வந்ததையும், அந்த பர்டிகுலர் பர்சன் காலையில் வந்ததையுமே அவங்களுடைய கேலண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா யார் யார்கிட்டெல்லாம் பேசணுங்கிறது இருக்கும்.
நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்திருக்கும். அவங்களுக்கு இமெயிலையும் வர மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் பார்க்குறனாலும் மொபைல் ஆப் மூலமாக. ஸோ காலையில் அவங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டியாக இன்றைக்கி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது அதில் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் மனசில் வச்சுட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்னைக்கு யாரை ஃபாலோ பண்ணணுங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் அங்கே இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் அந்த ஹிஸ்ட்ரியும் இருக்கும். போன தடவை பேசுகிறப்ப என்ன சொன்னார், நான் 2 நாள் வெளியூர் போகிறேன், 3ஆவது நாள் தான் வருவேன்னா அதை நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது எங்களுக்கு பேமெண்ட்டு 10 நாள் கழித்து தான் வரும். அந்த டைமில் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னாங்கன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி அந்த ரிமார்க்ஸ் அண்ட் டேட்டாஸும் நமக்கு அதில் எழுதி வச்சுக்கிறப்ப அந்த ஃபாலோ பண்ணுற பர்சனுக்கு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கிடைக்கும். எப்போ நம்ம யாருக்கிட்ட பேசணும், சேல்ஸ் ஃபாலோ பண்ணணும், பேமெண்ட் ஃபாலோ பண்ணணும், ஆர்டருக்கு ஃபாலோ பண்ணணும், எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணணுங்கிறத அது முழுமையான இன்ஃபர்மேஷனோடு அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் டெஃபினட்டாக அவங்க மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் த்ரூ கேலண்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்போது ஏஐயை நீங்கள் இதில் எப்படி இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு அது எப்படி சப்போர்ட் பண்ணுது? ஏஐ பல இடங்களில் நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சேட்பாட்டில் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ நீங்கள் கொஷின் கேட்டால் அதை ஆன்சர் பண்ணும். என்ன மாதிரி கொஷின்னா, இன்றைக்கி எந்த ப்ரொடக்ஷன் நான் ஷிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அதிலிருந்து நமக்கு டேட்டா வந்துடும். இன்றைக்கி எவ்வளோ ப்ராடக்ட்டு எந்த கஸ்டமருக்கு எவ்வளோ ஷிப் பண்ண போகிறோம். இதெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும். மந்த்லி ரிப்போர்ட்லேயோ இல்லை வீக்லி ரிப்போர்ட்லேயோ எடுத்து யாருக்கெல்லாம் நம்ம இந்த மந்த் அனுப்ப போகிறோம், என்றைக்கு அனுப்பணுங்கிறது தெரியணும். ஸோ இது நம்ம டேட்டா சொல்லி நாளைக்கு எந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அதை ஆன்சர் பண்ணும். இது ஒரு டேஷ்போர்ட்லேயோ நீங்கள் ரிப்போர்ட்லேயோ போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பேமெண்ட் ரிலேட்டடானது, இந்த மாதிரி எந்த மாதிரியான டேட்டாஸ் வேணும்னாலுமே கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். ஸோ இப்போ எம்டிஸ் மொபைல்லையே அவங்க கேள்விகள் கேட்க ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி இட் இஸ் ஹெல்பிங் தெம். ஸோ தட் நான் இன்றைக்கி யாருக்கு பே பண்ணணும், யார்கிட்டருந்து இன்றைக்கி பேமெண்ட் வரணும், இன்றைக்கி நம்மகிட்ட யார் டாப் 5 கஸ்டமர்ஸ், டாப் 5 கஸ்டமர் எவ்வளோ வேல்யூ இந்த மந்த் கொடுத்துருக்காங்க, அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் அவங்ககிட்ட இருக்குது, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறப்ப சப்போஸ் போன மாதத்துக்கு இந்த அடுத்த மாதம் ஆர்டர் வேல்யூ கம்மியாகுதுன்னா எம்டி அந்த எம்டிகிட்ட கூப்பிட்டு பேசி, சார் இந்த வேல்யூ குறையவாக வந்திருக்கு என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முன்னாடி என்னென்னா அந்தந்த டீம் அதுக்கான வேல்யூ போட்டு மேப் பண்ணி எடுத்து அனுப்பி பார்த்து மந்த்லி மீட்டிங், ரிவ்யூ மீட்டிங் போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. வேறஸ் இப்போ எம்டி அவரால் பார்த்துக்க முடியும். இந்த கேள்விகள் கேட்குறப்ப அதை தெளிவான பதிலை, ரிலவெண்ட்டான பதிலை அது கொடுக்கும். சார், இப்போது ஹவு பிக் யூ ஹேவ் பீன் க்ரோயிங் அண்ட் உங்களுடைய இப்போ அடுத்த ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னவாக இருக்குது? ஸோ எங்களுடைய க்ரோத் பாத் ரோட் மேப் தெளிவாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் இப்போ சென்னைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் மூவ் பண்ணியிருக்கோம். சென்னை அண்ட் பெங்களூரில் வி ஹேவ் அ வெரி குட் ப்ரெசன்ஸ். அண்ட் நாங்கள் இப்போ சேனல் பார்ட்னர்ஸ் நிறைய இடங்களில் பார்த்துட்ருக்கோம். மெயினாக இப்போ துபாயில் ஒரு கம்பெனியோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். அங்கேயும் ப்ரொமோஷன்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அடுத்த மாதம் நடக்கிற ஜைடெக்ஸ் ஈவெண்ட்டில் நாங்களும் நிஜா டெக்னாலஜிஸுங்கிற எங்களோட சேனல் பார்ட்னரும் டுகெதர் வி ஆர் புட்டிங் த ஸ்டால் இன் ஜைடெக்ஸ் ஈவெண்ட். அந்த ஜைடெக்ஸ் ஈவெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வாட் இஸ் இட்? ஜைடெக்ஸுங்கிறது ஒரு வருஷம் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். இதில் ஏஐ, டிஜிட்டல் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ரொமோஷன்ஸ் நடக்கும். ஒரு 180 கண்ட்ரியிலிருந்து நிறைய விசிட்டர்ஸ், நிறைய ஸ்டால்ஸ், ஒரு திருவிழா மாதிரி அங்கே நடக்குது. இதன் மூலமாக என்னென்னா நம்மளுடைய ப்ராடக்டை உலக அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். மிடில் ஈஸ்ட்லேருந்து வருவாங்க, ஆஃப்ரிக்காலேருந்து வருவாங்க, யூரோப்லேருந்து வருவாங்க, ஈஸ்டர்ன் ஏஷியா கண்ட்ரிலேருந்து வருவாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்மளுடைய ப்ராடக்டை பல கண்ட்ரியில் உள்ள மக்களுக்கு நம்மளால் காட்ட முடியும். இது மூலமாக நாங்கள் நிறைய வர்த்தகத்தை எதிர்பார்த்து அங்கே ஒரு சேனல் பார்ட்னர் மூலமாக போட்டிருக்கோம். அவங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு அவங்க ப்ரொமோஷனுக்கான சேனல் பார்ட்னராக டைப் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நாம் இந்தியாவுக்குள்ளாரையும் வேறு சிட்டிலையும் சேனல் பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சில புது லொக்கேஷன்ஸ்க்கும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அவுட் சைட் த கண்ட்ரி ஆல்சோ நம்ம நிறையா சேனல் பார்ட்னர்ஸை டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குளோபல் ப்ராடக்ட். ஏன்னா க்ளவுடில் இருக்குது, எனி டைம் எனிவேர் எனிபடி கேன் ஆக்சஸ் இட். ஸோ யூஎஸ்ல இருக்கிறவங்க கூட இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியும், மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியும்,
ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியும். தெர் இஸ் நோ பவுண்ட்ரி ஃபார் திஸ் ப்ராடக்ட். அங்கங்கே டிஃப்ரெண்ட் சர்வரில் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். மிடில் ஈஸ்ட்னா வி ஆர் துபாய் சர்வரில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். யூரோப்பில் யூரோப் சர்வர் ஹோஸ்ட் பண்ணலாம். அதனால் அந்த ஸ்டாச்சுரி நார்ம்ஸ் எல்லாமே மீட் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கேலப்ங்கிறது, அதாவது ப்ராடக்டோடைய சேல்ஸ் ரீச் வந்து தெர் இஸ் நோ பவுண்ட்ரி ஃபார் இட். அதனால் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹியூஜ் க்ரோத் because of the like investors also sir. Yes, so இந்த growth எதிர்பார்த்துட்டு இருக்கறனால நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் பார்ட்னர்ஸும் நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸும் நம்ம இதில் இருக்குது. இதில் என்ன மாதிரி இன்வெஸ்டர் எதிர்பார்க்குறோம்னா, ப்ராடக்ட் இஸ் ப்ரூவன் ப்ராடக்ட், டெஸ்டட் அண்ட் வெரி குட் கஸ்டமர் பேஸ் இஸ் தேர். நவ் என்னென்னா ஸ்கேலிங் தான். Scaling means like geographically scaling and also lot of AI features, AI assisted features நிறைய பைப்லைனில் நம்ம டெவலப்மெண்ட் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரப்போ ஒரு சேல்ஸ் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னலி உங்களுக்கான பொட்டென்ஷியல் எப்படி சார் இருக்கு? இன்டர்நேஷ்னலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து there is no limitation for the ப்ராடக்ட். சில ஸ்டாச்சுரி நார்ம்ஸ் மட்டும் மாறும். HR மாடியூல் எடுத்துட்டிங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கான ஸ்டாச்சுரி மாறும். அது ஈஸிலி கஸ்டமைசபிள். மோர் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஆல் கான்ஃபிகரபிள். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே கான்ஃபிகரபிள். இந்தியாவில் நம்ம ஜிஎஸ்டிங்கிறோம், வேறு கண்ட்ரியில் வேட்டும்பாங்க, வேறு மாதிரி இருக்கலாம். அது எல்லாமே கான்ஃபிகரபிள். அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் எ வெல் ஃபிட் ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ். அதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் மோர்லி இட் இஸ் அன் அஃபோர்டபுள் ப்ராடக்ட் கம்பேரிங் டு த பிக் ஜெயண்ட்ஸ். இதில் நிறைய ஆல்மோஸ்ட் ஆல் ஃபீச்சர்ஸ் ஆர் தேர் அண்ட் அஃபோர்டபிலிட்டி இஸ் அ பிக் திங். இதில் நிறைய ட்ராக்ஷன் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஆல்ரெடி பிக் பிராண்ட்லேருந்து அஃபோர்டபுள் ரீசனுக்காக பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங் வித்தவுட் காம்ப்ரமைசிங் எனி குவாலிட்டி ஆன் ஃபீச்சர்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் பிக் பிராண்ட் என்ன வச்சுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபீச்சர்ஸும் அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் என்கொயரிஸும் வந்துட்டுருக்கு. சில கம்பெனிஸ் நம்ம கூட டைஅப்பும் பண்ணியிருக்காங்க. பிக் கம்பெனிஸ் எம்என்சிஸ் ஆர் ஆல் டையிங் அப் வித் அஸ். ஸோ இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் டேக்கிங் டு த குளோபல் ப்ராடக்ட். ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ இதில் வந்து ஒரு இன்வெஸ்டர் நம்ம அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இருந்ததுன்னா குளோபல் ப்ரெசன்ஸை வேகப்படுத்த முடியும். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நிறைய அவங்களுக்கு இருக்குது. இட் இஸ் அ எக்ஸ்பொனென்ஷியலி க்ரோயிங் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் இஸ் தேர். ஆன் டாப் ஆஃப் இட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 20 years இஸ் கோயிங் டு பி த 80% க்ரோத். இட் இஸ் அன் மெக்கன்சி ரிப்போர்ட்டில் இருக்குது. அதனால் இந்தியாவிலேயே நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. நமக்கு புது கம்பெனிஸ் வந்து இப்போ இருக்கிறது போல் 80 மடங்கு இனிமேல் தான். இப்போ 20 கம்பெனி இருக்குதுன்னா இன்னும் 20 வருஷத்தில் இந்த 20 கம்பெனிங்கிறது 100 ஆகும். அது அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. அதனால் வி ஆர் லுக்கிங் ஃபார் சேனல் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் டு ஷேர் த பிஸ்னஸ். ஓகே சார், இப்போது ஃபைனல் கொஸ்டின் சார். இது வந்து எங்களுடைய எல்லா கெஸ்ட்ஸுக்கிட்டையும் நாங்கள் கேட்போம். நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், உங்களுடைய அனுபவ ரீதியாக ஒரு 3 விஷயங்கள் எங்கள் ஆடியன்ஸஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட் வுட் பி? அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட இது எங்களுடைய அனுபவம்னே சொல்லலாம். 3 விஷயம் நீங்கள் கேட்குறதுனால நான் கிறிஸ்பாகவே சொல்லிடுறேன். முதல் விஷயம் கேஷ் ஃப்ளோ டிசிப்ளின். ஸோ இது நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் அனுபவிச்சதுனால கேஷ் ஃப்ளோங்கிறது நமக்கு ஆன் டைமில் வரணும். அதே மாதிரி ஆன் டைமில் நம்மளும் கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்குறதும் சரி, நம்ம சப்ளையருக்கோ இல்லை சேலரியோ எதுவாக இருந்தாலும் கேஷ் ஃப்ளோவில் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷுட் ஹேவ் தட் டிசிப்ளின். இது ஒரு ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம். ரெண்டாவதாக சொல்லறேன்னா அனுபவம்னு சொல்லணும்னா ஹேசில் டு சிஸ்டம். ஸோ நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு சின்ன சிஸ்டத்துக்குள்ளார அடாப்ட் பண்ணி செஞ்சோம்னா ஸ்கேலப் ஆகிறப்ப அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷனில் சில விஷயங்கள் நம்ம கஸ்டமர் கேட்குறாங்கன்னு அப்படியே அடாப்ட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம டெலிவர் பண்ணுறப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அப்போ என்னென்னா நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி ஒரு டிராஃப்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு சொன்னோம்னா அவங்க சின்ன சேஞ்சஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம டெவலப்மெண்ட் டீம் கொடுக்குறப்ப அவங்களும் முழுமையான புரிதலோட கஸ்டமருடைய ரியல் ரெக்குயர்மெண்ட் அப்போ தான் புரிய வரும். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னா ரீஒர்க் வந்து நிறைய குறையும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பரான சிஸ்டம்குள்ளார அடாப்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் மீட்டிங் கஸ்டமரும் நம்ம டீமும் ஃபாலோ இட் அப், நிறையா விஷயங்கள் வந்து அங்கேயே சார்ட் அவுட் ஆயிரும். இது அசம்ஷனில் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணுங்கிறது. அதுக்காக ஒரு சிஸ்டம், சின்ன சிஸ்டம் இருந்தாக்கோ எவ்ரி திங் ஷுட் ஹேவ் அ ஸ்மால் சிஸ்டம். அதே சமயம் அதுவே வந்து அதுவே ஒரு ரோட் பிளாக்காக இல்லாத அளவுக்கு ஒரு சிஸ்டம், ப்ராப்பரான சிஸ்டம் வேணும். அப்படி சிஸ்டம் இருக்கிறப்ப க்ரோத் வில் பி ஈஸி அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம நோ சொல்ல வேண்டிய இடங்களில் we have to say no.
அது எந்த மாதிரின்னு சொல்லணும்னா சில இடங்களில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஆர் பிரின்சிபலுக்கு எகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் வர்றப்ப அந்த இடத்துல நம்ம நோ சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அதே சமயம் அதனால் வர்ற இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய மெயின் ட்ராக்லேருந்து அது டீவியேட் ஆச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறக்காக சில நேரங்களில் நோ சொல்கிறத நம்ம we have to politely and in a amicable way we have to say no. So these are all the 3 things இது எங்களோட அனுபவத்தில் I want to share it. தேங்க்யூ ஸோ மச் பிரபு சார். ஏன்னா ஒரு சிஸ்டமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் சரி, ஒரு சின்ன தொழில் முனைவோர்களுக்கும் சரி, ஆரம்பத்திலேருந்தே இந்த சிஸ்டம்ஸை உள்ளே கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் ஸ்கேலபிலிட்டியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, and அவங்க ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்களே எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. அண்ட் நீங்களும் உங்கள் ஸ்தாபனமும் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பெற சேரன் அகாடமி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜெயின். ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் உங்கள் மூலமாக கிடைச்சது. தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஆடியன்ஸுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ சார்.